ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோடு நான் பார்க்க போகிற படம் 2018 ஒரு மலையாளம் லாங்குவேஜ் சட்டைய ட்ராமாவாக வெளியான ஈமாயோ. இப்போது இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். எப்பா, நீ ஏன் கவலைப்படுற? நீ இறந்ததுக்கப்புறம் உன்னுடைய கடைசி காரியங்கள் எல்லாத்தையும் இந்த ஊரில் இருக்க எல்லா பயலும் மூக்கு மேலே விரலை வைக்கிற அளவுக்கு அவ்வளவு தடபுடலாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு வாக்கு கொடுத்த ஒரு மகன் கடைசியாக அந்த வாக்கை காப்பாற்றினாரா? இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போது படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் வாவச்சன் மேஸ்திரி அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை காமிக்கிறாங்க படத்துடைய ஆரம்பத்திலேயே. இவர் எர்ணாகுளத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி, அதுவும் கடலோர பகுதி, அங்கே இருக்கிற ஒரு வீடு, அங்கே தான் இவர் இருக்கார். இவருக்கு ஒரு அழகான குடும்பம், ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கு கல்யாணமாகி மருமக வீட்டோட தான் இருக்காப்போ, அதே மாதிரி இவருக்கு ஒரு மனைவி, அந்த மனைவியும் இருக்காங்க. இதுதான் இவருடைய அழகான குடும்பம். படத்துடைய ஆரம்பத்திலேயே இவர் ஒரு வாத்தை வாங்கிக்கிட்டு ஒரு பையில் வச்சுக்கிட்டு ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்து இறங்குறாரு அவருடைய ஊரில். அப்போ அந்த பக்கமாக வர்ற ஒரு நபர் நம்ம ஆளுகிட்ட தேவையில்லாமல் ஒரு பேச்சு கொடுக்க, கடைசியில் இல்லைப்பா நான் கிளம்புறேன் வீட்டுக்கு, சீக்கிரம் போனோம் அப்படின்னு அவர்கிட்ட இவர் சொல்ல, கடைசியாக ஒரு சின்ன வாக்குவாதம் ஆகி போயிடுது. இதில் அந்த வந்த நபர் இந்த வாவச்சன் மேஸ்திரி கிட்ட, ரொம்ப யோகிய மாதிரி பேசுகிற, உன் பொண்ணு இப்போ முழுகாமல் இருக்கான், அதுக்கு அந்த பையன்தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட இவருக்கு சுருக்குன்னு கோபம் ஏறிடுது. அதனால அவனை ஒரு தள்ளி விட்டுறாரு. கோவத்தில் தள்ளி விட்டுட்டு இவர் மாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. இதில் அந்த கீழே விழுந்த அந்த நபருக்கும் பயங்கர கோபம். போ பார்த்துக்கிறேன் அவனை ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். கடைசியில் நம்ம வாவச்சன் மேஸ்திரி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தால் அந்த கையில் வாங்கிட்டு வந்தார்ல பையில் ஒரு வாத்து, அந்த வாத்தை தன்னுடைய மனைவி கிட்டையும் மருமகிட்டையும் கொடுத்து, இந்தாங்க நைட்டு இந்த வாத்தை தான் சமைக்கிறீங்க, வாத்துக்கறி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அவங்க சமைக்க போயிடுறாங்க. இப்போ இவரும் கொஞ்ச நேரத்தில் இவருடைய மகன் அவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. மகனுடைய பேர் ஈஸி. அந்த மகனும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் அப்பாவும் பையனும் ரெண்டு பேரும் அந்த கடற்கரை ஓரமாக ஜில்லுன்னு காற்றுல அப்படி உட்காந்து ரெண்டு பேரும் குடிச்சிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அப்பா பையன்கிட்ட சொல்கிறாரு, டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்கள் அப்பா யார், உங்கள் தாத்தா, அவர் இறந்து போனப்போ அவருக்கு பண்ணோம் பாரு காரியம், அந்த அளவுக்கு தடபுடலாக இந்த ஊரில் ஒரு பையன் அந்த ஜில்லாவிலே பண்ணதில்லடா, அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக செலவழித்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல போக, மகன் திருப்பி அப்பா கிட்ட சொல்கிறாரு, எப்பா உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒன்று நடக்காது, சரி அப்படி ஒன்று அப்படின்னா இந்த ஊரில் இருக்க ஒரு பயலும் மூக்கு மேலே விரலை வைக்கிற அளவுக்கு அவ்வளவு தடபுடலாக உன்னுடைய கடைசி காரியங்களை நான் நடத்துகிறேன், விடு, தேவையெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்கிட்டு அப்படின்னு அப்பாவுக்கு பேச்சு வாக்கில் ஒரு வாக்கை கொடுக்குறாரு. இப்போது கொஞ்ச நேரத்தில் இப்படி பேசிக்கிட்டு இருந்தவங்க ஹீரோ சரி ஒரு சிகரெட்டை குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அப்படி வீட்டை விட்டு ஓரமாக வெளியே வர்ற கொஞ்ச நேரத்தில் வீட்டில் இருந்து பொம்பளையாளு கத்துற சத்தம் கேட்குது. உடனே ஹீரோ ஓடி போய் பார்த்தா சாராய பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு நல்லா இருந்த தன்னுடைய அப்பா கீழே மயங்கி விழுந்து தலையில் லைட்டாக அடிபட்டு கடைசியில் இறந்து போய் கிடக்கிறார். அங்கே ஹீரோவுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. என்னடா ஒரு விளையாட்டுக்கு இப்போ தான் நம்ம பேசணும், ஏதோ ஒரு விஷயத்தை பேசணும், அதுக்குள்ளே அது சம்பவம் இப்படி நடந்தே முடிஞ்சிருச்சே கடைசியில் அப்படின்னு அவரால் அதை ஜீரணிக்கவே முடியலை. இருந்தாலும் நம்ம அப்பாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கோம்ல, அந்த வாக்கை ஒரு மகனாக நம்ம கடமையை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனால் இவர் கொடுத்த அந்த வாக்கை இறுதியாக இவரால் காப்பாற்ற முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிறதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் நடித்த அந்த குரூவை தவிர இந்த படத்திற்காக கான்ட்ரிபியூட் பண்ணி உண்மையாகவே உயிரை விட்டு உழைச்ச பல கதாநாயகர்கள் இந்த படத்தில் இருக்காங்க. ஒருத்தராக நம்ம பார்ப்போம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச முதல் ஹீரோ யார் தெரியுமா? இந்த படத்துடைய சவுண்ட் டிசைனரான ரங்கநாத் ரவி. அவருடைய கான்ட்ரிபியூஷன் அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பார் அவருடைய ஒர்க்கை. இந்த படத்தில் அவருக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு கடலோர இடமாக இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்கே இருக்கிற ஒரு வீடு, அங்கே நடக்கிற ஒரு இறப்பு, அதன் விளைவாக அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதான் ஓவரால் கதையை. அப்படி இருக்கும்போது கடலை பற்றி கடலுக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், காலையில் இருக்கிறத விட கடல் அலைகள் நைட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், உயரமாக இருக்கும், கடல் காற்று பயங்கரமாக இருக்கும் நைட் நேரம். இந்த கதை கிழமை நைட்டு ஃபுல்லாக ஆரம்பித்து அப்படியே பகலில் நடக்கிற மாதிரி தான் காமிக்கப்படுது. நிறைய நைட் சீக்வன்ஸ், அவ்வளவு நேரம் நைட்டே நடக்குது இந்த படம். அந்த காற்று எந்த அளவுக்கு அங்கே ஜிலுன்னு அடிக்குது அப்படிங்கிறத நம்மளால் இங்கே கேட்கும் போதே உணர முடியுது. அந்த கடல் அலைகளுடைய சத்தமாகட்டும், அந்த காற்றுடைய வீரியமாகட்டும், காலையில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் சோன்னு, அதனுடைய விஷயமாகட்டும், இவ்வளவுக்கு நடுவில் அவங்க பேசுகிற டயலாக் கரெக்டாக கேட்கணும்.
சவுண்ட் டிசைனிங் அந்த அளவுக்கு உயிரை விட்டு உழைச்சிருக்காங்க 4 பேர். குறிப்பாக சவுண்ட் டிசைனர், சவுண்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லி ரங்கநாத் ரவியுடைய பேர் தான் இருக்குது. அந்த அளவுக்கு அற்புதமாக பண்ணியிருக்கார் அவர். படத்துடைய 2வது ஹீரோவாக எனக்கு பட்டது ஷைஜு ஹலித். அவர் தான் படத்துடைய சினிமோட்டோகிராஃபரு. ஸ்டன்னிங்கான ஒரு சினிமோட்டோகிராஃபி. இந்த படத்தில் அவர் காட்சிகள் எல்லாத்தையும் காட்சிப்படுத்தின விதம் தான் இந்த படத்தை, எப்பயுமே மலையாள படங்கள் உண்மைக்கு நெருக்கமாகத்தான் இருக்கும். இந்த படமெல்லாம் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, அட ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ ஒருத்தவங்க, சார் நல்லா தான் சார் இருந்தார், திடீர்னு இறந்து போயிட்டார் சார் அப்படின்னு நமக்கு ஒரு கால் வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம உடனே கிளம்பி போவோம் இல்லையா? நைட்டு ஒரு 9-10 மணிக்கு போய் நம்மளுடைய பைக்கையோ காரையோ அவருடைய வீட்டு பக்கத்தில் அந்த தெருமுக்கில் வரிசைக்கு வண்டியை விட்டுருப்பாங்க. அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த வீட்டில். எங்கேயோ ஒரு ஓரமாக விட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே போவோம்ல. போகும்போது படம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. மறுநாள் காலையிலையோ சாயங்காலமோ பாடி எடுக்கிற வரைக்கும் என்ன நடக்கும் அந்த வீட்டில், ஒரு விஷயங்களும் அவ்வளவையும் அப்படியே டோட்டலாக ஷூட் பண்ணி கம்ப்ளீட்டாக 2 மணி நேரம் படமாக கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஷைஜு ஹலித்துடைய சினிமோட்டோகிராஃபி அவ்வளவு பெரிய பலம். எக்கச்சக்கமான சிங்கிள் ஷாட்ஸ் இந்த படத்தில் சந்து புந்தெல்லாம் புகுந்து வந்திருக்காரு. ஒரு விஷயங்களையும் அவர் காட்சிப்படுத்தின விதம் வேற. இதெல்லாம் தாண்டி படத்துடைய முதல் சீன், முதல் ஷாட்டே படத்தில் தான். எழுத்து போட்டு முடித்த உடனே ஒரு வைட் ஆங்கிள் ஷாட் ஒன்று, அந்த ஷாட்டில் ஒரு 40-50 கதாபாத்திரங்கள் ஒரு பக்கம் ஸ்க்ரீனில் நடந்து வந்து இன்னொரு பக்கம் வெளியே போகணும். இது வரைக்கும் கேமரா அப்படியே அதே இடத்துல வைக்கப்பட்டிருக்கோம். அந்த வைட் ஆங்கிள் ஷாட்டு மட்டுமே 3 நிமிஷம், கிட்டத்தட்ட 15 செகண்ட். அவ்வளவு பெரிய லென்த்தி ஷாட்டு, ஒரே ஷாட்டு, சிங்கிள் டேக்கு, அவ்வளவு சூப்பராக எடுத்திருப்பார் அந்த ஷாட்டை. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? படத்தை மோதரவு பார்க்கும்போது இது எதுக்கு இவ்வளவு நேரம் அந்த ஷாட்டை வச்சாங்க, அந்த படத்தில் அப்படி இந்த ஷாட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் படத்துடைய கிளைமேக்ஸ் முடிஞ்சு ஒரு பிரமிப்பு உங்களுக்குள்ளே இருக்கும்போது தான் முதல் ஷாட்டை திருப்பி போட்டு பாருங்கள், எதுக்காக அந்த ஷாட்டை அங்கே வச்சாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு ஸ்டன்னிங்கான சினிமோட்டோகிராஃபி. படத்தில் 3வது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரான பிரசாந்த் பிள்ளை. அப்படி ஒரு பிரில்லியண்ட்டான கம்போசிஷன் பாஸ். இதெல்லாம் வாய்ப்பே இல்லாத ஒரு கம்போசிஷனு. குறிப்பாக இந்த படத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. இந்த படத்துடைய கிளைமேக்ஸை கடைசி 5 நிமிஷம் பாருங்கள். அப்படி ஒரு அன்செட்டிலிங் மியூசிக்கை இது வரைக்கும் நீங்கள் அதிகமாக எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. நான் சொல்கிறது உலக படங்கள்லாம் சேர்த்தே சொல்கிறேன். அப்படி ஒரு மியூசிக்கை, அந்த பீஸை நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. அது ஒரு பிரமிப்பை கொடுக்குதா, இல்லை ஒரு மிரட்சியை கொடுக்குதா, இல்லை ஏதோ ஒரு பயத்தை கொடுக்குதா அப்படின்னு நம்மளால் விவரிக்க முடியாத ஒரு மியூசிக்கு. அந்த லாஸ்ட் பீஸை அவர் கம்போஸ் பண்ண விதம் வேறு லெவல். படத்தில் 4வது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோஸ் யார் அப்படின்னா 2 பேர். ஒன்று, இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ண PF மேத்யூஸுடைய ஒர்க் ஆகட்டும். 2வது, இந்த படத்தை இயக்குன லிஜோ ஜோஸ் பெலிசரி அவருடைய ஒர்க் ஆகட்டும். 2 பேரும் நான் சொன்ன மாதிரி ஒரு டெத் ஆகி போச்சு, அந்த வீட்டுக்கு நம்ம போகிறோம், பாடி எடுக்கிற வரைக்கும் என்ன நடக்குதோ அதுதான் படத்துடைய கதை. இதுக்கு நடுவில் என்ன நீங்கள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வைக்க முடியும்? ஆனால் அந்த படத்தில் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்னென்னு மட்டும் பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு விஷயங்களும், நம்ம ஏதோ பாடி இருக்கும், நம்ம போய் எட்டி பார்ப்போம், பார்த்துட்டு வெளியே வந்துடுவோம், இவ்வளோ தான் எல்லார் வீட்லேயும் நம்ம பண்ணுறது. ஆனால் ஒரு விஷயமாக என்ன நடக்குது? இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அடுத்து என்ன பண்ணணும்? உடனே ஒரு குளிப்பாட்டி தூக்கி உட்கார வைப்பாங்க, உடனே ஒரு புது ட்ரெஸ் மாட்டி வைப்பாங்க, உடனே அவரை சாட்சி வைப்பாங்க. அடுத்து என்னென்ன தேவை, எங்கெங்கே சொல்லுவாங்க? மேலதாரத்துக்கு சொல்லணுமா, இந்த கொட்டுக்கு சொல்லணுமா, இல்லை அடுத்து இந்த ஒயிலாட்டம் மயிலாட்டம் யாருக்காவது வயசானவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு சொல்லணுமா? பல விஷயங்கள் ஒன்றையும் ஆர்டர் படி அடிக்கிருப்பாங்க அந்த படத்தில். இதெல்லாம் நீங்கள் எழுதணும். எழுதாமல் சும்மா அந்த செகண்டில் அங்கே போனவொன்னே வராது. இதெல்லாம் தாண்டி ஒரு சூப்பரான சீன் ஒன்று இருக்குது இந்த படத்தில். அதுதான் எழுத்துக்கு கிடைச்ச வெற்றி. படத்தில் இறந்து போனவருடைய மனைவியும் சரி, அவருடைய மருமகளும் சரி, 2 பேரும் பின்னாடி உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருப்பாங்க. பாடி ஹாலில் இருக்கும். எவ்வளோ நேரம் அழுக முடியும் நம்மளால்? இதுதானே வாழ்க்கை நிதர்சனம். பின்னாடி இருப்பாங்க 2 பேரும். அப்போ திடீர்னு ஒரு நபர் ஏம்மா உன்னுடைய அப்பா அம்மா வந்துட்டாங்கம்மா அப்படின்னு மருமகிட்ட சொல்லிட்டு போவார். உடனே நம்ம அப்பா அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா, இது வழக்கமாக நாளாக இருந்ததுன்னா நேராக போய் அப்பா அம்மாட்ட பொட்டியை வாங்கிட்டு உள்ளே போயிடுவாங்க பொண்ணுங்க. ஆனால் இது ஒரு டெத்து நடந்த வீடு, இங்கே அப்படி பண்ண முடியாது. உடனே இவங்க 2 பேரும், யார் மாமியார் மருமக 2 பேரும் நேராக கிளம்பி டக்குன்னு புறத்து பக்கத்தில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அழுக ஆரம்பித்தோன்னே மாமியார் அங்கேயே கரெக்டாக ஒரு பீஸை கரெக்டாக போடும். பாத்தியா இப்படி படுத்திருக்கியே, என்றைக்குமே வீட்டுக்கு வராத ஒரு மனுஷங்க இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருக்காங்களே, இப்போயுமே கண்டுக்காமல் படுத்திருக்கியே அப்படின்னு ஒரு வார்த்தை. இதெல்லாம் எழுத்தில் கொண்டு வர்ற விஷயங்கள். இந்த பொண்ணு யார், அவருடைய மருமகள், இறந்து போனவருடைய மருமக பக்கத்தில் கரெக்டாக 10 செகண்ட் தான் அழுகும். அழுதுட்டு அப்பா அம்மாவுக்கு வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னலை கொடுத்துட்டு அந்த பொண்ணு எந்திரிச்சு போயிடும். இதெல்லாம் எழுத்துக்கு கிடைச்ச வெற்றி. அந்த அளவுக்கு இன்டென்ஸாக ஒரு விஷயங்களும் எழுதியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால், நம்ம ஆனா ஊனான்னா இன்றைக்கெல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. ஒரு படத்தை எடுத்தால் உடனே ஹிடன் டீட்டெயில்ஸு அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறது. இந்த படத்தில் எவ்வளவு ஹிடன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 தடவைக்கு 3 தடவை பார்க்கும்போது தான், ஓ இவ்வளோ மேட்டர் இருக்கா, இதுதான் சொல்ல வந்த கதையா அப்படிங்கிறதே நமக்கு புரியும். வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, மனுஷங்களுடைய நிறம் எப்பெல்லாம் மாறும்,
இது எல்லாத்தையும் துயிலுரிச்ச ஒரு படமாகத்தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். அந்தளவுக்கு ஆழமான எழுத்துக்கள் அதை அற்புதமாக காட்சிகளாக கொண்டு வந்திருக்காரு லிஜோ ஜோஸ். படத்தில் 5வது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த படத்தில் நடித்த அவ்வளோ பேருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இந்த படத்தில் கைனிக்கரி தங்கராஜுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், செம்பன் வினோத்துடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், விநாயகனுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், திலீஷ் போத்தனுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், பவுலி வல்சனுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஒருத்தரும் வேறு லெவலில் பிச்சு படல் எடுத்திருந்தாங்க. இது யாருமே நடிக்கிறாங்கங்கிற ஃபீலை எங்கேயுமே கொடுக்கல யாருமே. அங்கே தான் இந்த படம் ஜெயிச்சது. இதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸில் செம்பன் வினோத்துடைய பர்ஃபார்மன்ஸ் வாய்ப்பே இல்லை பாஸ். என்னை அறியாமல் கொஞ்சம் கண்ணே கிளங்கிட்டேன். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு, அப்படி ஒரு இன்டென்ஸான நடிப்பு அவர்கிட்ட இருந்து. மலையாள சினிமாவில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான். அழகு அப்படிங்கிற விஷயத்தை பெருசாக அவங்க எடுத்துக்கிறதே கிடையாது. எவ்வளவோ நடிகர்கள் அழகுங்கிறதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கெல்லாம் டாப் ஸ்டாராக மிளறாங்க மலையாள இண்டஸ்ட்ரியில். அதுக்கு காரணம் அங்கே திறமைக்கு மட்டும்தான் மதிப்பு, அழகுக்கு மதிப்பு கிடையாது. அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒருத்தரும் பிச்சு பெடல் எடுத்திருக்காங்க இந்த படத்தில். அடல் காண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல் காண்டட்டுமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், உலக சினிமாலாம் நாங்கள் பார்ப்போம் தெரியுமா அப்படின்னு இந்த காலர் தூக்கி விட்டு சுற்றுறாங்கல்ல, அவங்க எல்லாரும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே தீரணும். 2 மணி நேரம் அட்ட ஸ்ட்ரெச்சில் ஒரே சிட்டிங்கில் உட்காந்து இந்த படம் பாருங்கள். இப்படி ஒரு படம் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி கண்டிப்பாக உங்களுடைய மைண்டில் எழும்போம். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான படம் இது. இந்த கிரைம் த்ரில்லர் ரசிகர்களே, கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ரசிகர்கள், இந்த த்ரில்லர் குரூப்பே தயவு செஞ்சு ஓரமாக போயிடுங்க. இந்த படத்தை நீங்கள் சொன்னீங்கிறனால தான் நாங்கள் ரிவ்யூவே பார்க்காம உங்கள் ரேட்டிங்கை மட்டும் மேலே பார்த்துட்டு போய் படத்தை பார்த்தோம். இது என்ன இவ்வளோ மொக்க படமாக இருக்குது, இவ்வளோ ஸ்லோ படமாக இருக்குது அப்படின்லாம் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன் பக்கம் யாரும் வராதிங்க. இது த்ரில்லர் ரசிகர்களுக்கான படமே கிடையாது. வாழ்க்கையின் அர்த்தத்தை புரியணும்னு நினைக்கிற நபர்களுக்கான படம் மட்டும்தான் இது. இந்த படத்துக்குள்ளே எக்கச்சக்கமான பாடம் ஒளிஞ்சிருக்கு. உண்மையாக நீங்கள் பார்த்து ரசியுங்கள். ஃபேமிலியோடு நீங்கள் பார்க்கலாம். இந்த படம் அமேசான் பிரைம்லேயே சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது. அமேசான் பிரைம் இந்தியா. நம்ம சிங்கப்பூர் ஆளுங்க, துபாய் ஆளுகளாம் எனக்கு பிங் பண்ணி கேட்காதீங்க எங்களுக்கு இந்த படம் அங்கே தெரியலன்னு. இங்கே இந்தியாவில் இருக்க அமேசான் பிரைமில் இந்த படம் சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த படத்துடைய ஸ்பெல்லிங் கொஞ்சம் இடக்கு முடக்காக இருக்கும். கரெக்டாக போட்டு தேடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது மேலே ஃபஸ்ட்டாக லிஸ்ட் ஆகும். அமேசான் பிரைம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க யூடியூப்லேயே இந்த படத்துடைய பேரை கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கீப் பண்ணுங்கள். முதல் படமாக ஃபுல் மூவின்னு போட்டால் வருது. அதுவும் சப்டைட்டிலோடு தான் ப்ளே ஆகுது. பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 9.5 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.